மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் கூறியது போல நமக்கு இடைவெளி கொடுத்த மாமழைக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த கன்னட வெறியர்கள் வெறியர்களுக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பு தோழர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர் வைகரை அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் ராஜேந்திரன் அவர்களே, அதுபோல நம்முடைய தூர ஒன்றிய செயலாளர் தோழர் தென்னவன் அவர்களே, தமிழ் தேசிய களத்தின் தலைவர் நம்முடைய அன்பு தோழர் சிறந்த தொடக்க உரை வழங்கிய கலைச்செல்வம் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சரவணன் அவர்களே, வணிகர் சங்க அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, நண்பர்களே, ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் நம்முடைய இன உணர்வோடு உரிமை உணர்வோடு வந்து கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, இளையோரே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நம்முடைய தமிழ் நடிகர், கட்சியின் தலைவர், மக்கள் நீதி தலைவர் கமலஹாசன் அவர்களை கர்நாடகத்திலே இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி தெருக்களிலே, கர்நாடக தெருக்களிலே அராஜகம் செய்து கொண்டிருக்கின்ற கயவர்களை கண்டித்த, அதை போல அடுத்த நிலையில் கர்நாடக தமிழர்களை அவர்கள் தாக்குவார்கள் என்ற அச்சம் காரணமாக அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம், என்ற இரண்டு நோக்கத்திற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. பல்வேறு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உறவாக ஒரு விழாவிலே அரவணைத்து பேசுகிறதற்கு, உறவுக்காக யதார்த்தமாக அந்த ராஜகுமார் மகன் சிவண்ணா என்பவருக்கு நான் சித்தப்பா என்று சொல்லிவிட்டு, நாங்கள் இருவரும் மட்டுமல்ல, தமிழர்களும் கன்னடரும் கூட ஒரு மூல மொழியிலிருந்து வந்தவர்கள் தான், தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்று உறவாக, உரிமையாக, எந்த வஞ்சகமும் மற்று எந்த ஆதிக்க எண்ணமும் மற்று கமலஹாசன் பேசியது. கன்னட இனவெறி கும்பல் தமிழர்களை தாக்கி களியாட்டம் நடத்தி பழக்கப்பட்டு போன கும்பல். இங்கே சொன்னார்கள், 91 நவம்பர் டிசம்பரிலே கர்நாடகம் வாழ் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது இந்த கன்னட வெறி கும்பல். என்ன, எதற்காக? காவிரி தீர்ப்பாயத்தின் இடைக்கால தீர்ப்பு வந்தது. இடைக்கால தீர்ப்பு செல்லாது, இறுதி தீர்ப்பு தான் செல்லும் என்று கர்நாடக கயவர்கள், அரசியல்வாதிகள் அப்பொழுது விமர்சனம் செய்தார்கள். குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் உச்சநீதிமன்ற கருத்தை கேட்டார். உச்சநீதிமன்றம் பரிசீலித்து தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்புக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரம் இடைக்கால தீர்ப்புக்கு உண்டு என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு கர்நாடகம் வாழ் தமிழர்கள் என்ன செய்வார்கள்? காவிரியிலே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடு என்று அவர் என்றைக்காவது கர்நாடகத்திலே ஊர்வலம் போனது உண்டா? உண்ணாவிரதம் நடத்தியது உண்டா? கோரிக்கை வைத்தது உண்டா? எதுவும் இல்லை. தஞ்சாவூரில் இருக்கின்ற தமிழன் தமிழச்சியை அடிப்பதற்கு கை நீட்டமில்லை, வாய்ப்பில்லை. எனவே இந்த இரத்த உறவுள்ள தமிழன் தமிழச்சியை அடிக்க வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும் என்று கன்னட கயவர்கள் 91 நவம்பர் டிசம்பரில் இனப்படுகொலை செய்தார்கள். ஜினோசைட், இனப்படுகொலை என்று அது வெளியில் வரவே இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே அதை இனப்படுகொலை என்று உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய, குற்றஞ்சாட்டக்கூடிய அரசியல் தலைமை இல்லை. கன்னடனை என்னுடைய அண்ணன் தம்பி என்று கொஞ்சக்கூடிய திராவிட தலைமை இருக்கிறது. பாரத மாதா பஜனைக்காக தமிழர்கள் அழிந்தால் பரவாயில்லை, தமிழர்களை பலி கொடுக்கலாம் பாரத மாதாவுக்கு என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இருக்கிறது, பாஜக இருக்கிறது. தமிழ் இனத்தின் மீது அக்கறை இல்லாத கட்சிகள்
தமிழர்களை வெறும் வாக்காளர்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள். ஆனால் கர்நாடகத்தை பாருங்கள், இதே காங்கிரஸ் ஸ்டாலினுடைய பங்காளி, திராவிட பங்காளி. அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் உறுப்பு வகிக்கிற நபர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பது தப்பு, வரலாறு தெரியாதது, கோபம் வரத்தான் செய்யும், தெருவில் இறங்கி செய்யக்கூடாது, கமலஹாசன் பேசியது தவறு, விமர்சிக்கலாம், இதற்காக தெருவில் இறங்கி போராடுவதும் ஒரு இனப்பகையை உண்டாக்குவதும் அவருடைய படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்வதும் சரியல்ல என்று ஒரு வார்த்தை அந்த சித்தராமையா சொன்னால் நாக்கு சுளுக்கி கொள்ளுமா? சித்தராமையாவும் கன்னட வெறியன். பாஜக மாநில தலைவராக இருக்கிற விஜயேந்திரா என்ற ஒரு இளைஞர் சித்தராமையாவை மிஞ்சிய கன்னட வெறியன். கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். கலாட்டா செய்கிறார்கள் கன்னட வெறியர்கள், தெருவில் இறங்கி கலாட்டா செய்கிறார்கள் பல இடங்களில், நகரங்களில், கிராமங்களில். அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வார்த்தை சித்தராமையா பேசவில்லை, பாஜக தலைவர் விஜயேந்திரா பேசவில்லை. கமலஹாசனை கண்டிப்பதில், தாக்குவதில் தான் தீவிரமாக இருந்தார்கள். அப்படி என்ன அடுத்து என்ன செய்வான் அந்த காளிகள், கன்னட இனவெறி காளிகள் என்ன செய்வான்? ஆட்சி நமக்கு இருக்கிறது. எந்த ஆட்சி? மாநில ஆட்சியும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது, இந்திய ஆட்சியும் ஆதரவாக இருக்கிறது என்று 91 விட நம்ம துணிச்சலா தமிழர்களை இனப்படுகொலை செய்யலாம் என்று கர்நாடகத்தில் இறங்கி படுகொலை செய்வார்களா மாட்டார்களா? நாங்கள் என்ன கற்பனையில் கப்சா விடுறோம்? அதெல்லாம் இனப்படுகொலை செய்தானா இல்லையா? பெரியமலை கிழங்கு 2 லட்சம் பேர் அகதிகளாக வந்தார்கள், நடந்து வந்தார்கள், பேருந்துகளில் இல்லை, வண்டி எடுத்துக்கொண்டல்ல, காடுகளில் நடந்து நடந்து கஷ்டப்பட்டு வந்தார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு அகதி முகாம், தெற்கே ஒரு அகதி முகாம், தென் மாவட்டங்களிலே அன்றைய முதல்வர் ஜெயலலிதா திறந்தார். அது என்ன பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போரா? அகதி முகாம் எப்படி திறக்க நேர்ந்தது இந்தியாவுக்குள்ளேயே? வேறு யாருக்கும் நடக்கல. தமிழர்களே, தமிழனுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. கன்னட வெறியர்கள் நம்மை தாக்கி படுகொலை செய்தார்கள், வீடுகளை சூறையாடினார்கள், தமிழர் வணிக நிறுவனங்களை கொள்ளையடித்தார்கள். எனவே அகதி முகாம் தமிழ்நாட்டிலே கர்நாடகத்திலிருந்து வன்முறையில், படுகொலையில், இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு தப்பிக்க வந்தவர்களுக்கு அகதி முகாம் இந்தியாவுக்குள்ளே. யாராவது போய் எட்டி பார்த்தார்களா அந்த வீடுகளை, படுகொலை நடந்த இடங்களை? எல்லாம் வல்ல சர்வாதிகாரியாக நினைத்துக் கொண்டிருந்த ஜெயலலிதா இன்றைக்கு முதலமைச்சர். அவர் ஊரே கர்நாடகம் தான், அந்த அம்மாவுடைய சொந்த நாடு கர்நாடகம் தான். போய் பார்த்தாரா? 10 நாள் கழிச்சு போ, 6 போட்டு 15 நாள் கழிச்சு போ, 1 மாதம் கழிச்சு போ, போகவே இல்லை அந்த பக்கம். பெருமையாக அகதி முகாம் திறந்தேன், பாதுகாத்தேன் என்று சாதனை பட்டியல் வாசித்தார் ஜெயலலிதா. திராவிட தலைவர், தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளுக்கான தலைவர் கருணாநிதி. திராவிட தலைவர், தமிழர் தலைவர் என்று போலியா சொல்லிக் கொள்வார்கள். திராவிட தலைவர், அவருடைய பங்காளிகள் தான் அங்கே கொலை செய்தான் நம்முடைய தமிழர்களை கர்நாடகத்திலே. எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்தாரா கருணாநிதி? அங்கே போகவே இல்லை. நானெல்லாம் அப்படி ஊரில் இல்லை. நெடுமாறையாவும் நானும் மாவீரர் விழாவுக்காக நவம்பர் மாதமே, நவம்பர் 26 விழாவுக்காக, 27 விழாவுக்காக ஜெர்மன் போய்விட்டோம். ஜெர்மனியில் இருந்தோம். ஜனவரி தான் திரும்பி வந்தோம். நான் திரும்பி வந்தேன். போய் பார்க்க கூட இல்லை. ஒரு நாதியத்த இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. அப்போ செஞ்சான். அதுக்கு எதிர்வினை தமிழ்நாட்டில் எதுவும் நடந்ததா? எதுவும் இல்லை. நம்ம எதுவும் போராடி கன்னடனை அடித்து உதைச்சு அதுக்கு பதிலடி அவன் செஞ்சானா? இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகிறது, தமிழர்களை அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்ணுறான், இனப்படுகொலை செய்கிறான், பல பேரை படுகொலை பண்ணான். தமிழ்நாடு அரசு கருணாநிதியை கண்டுக்கலை. நம்முடைய வழக்கறிஞர் பூ அர குப்புசாமி, கரூர் வக்கீல் பூ அர குப்புசாமி, கர்நாடகத்திலே ஒரு தமிழர், ஒரு வழக்கறிஞர், அவர் இப்போ இறந்துட்டார். 2 பேருமே இறந்துட்டாங்க. அவர் பேர் மறந்து போச்சு. அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டு சில வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். உச்சநீதிமன்றம்
இழப்பீடு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று, பல பேருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. பூவார குப்புசாமியும் கர்நாடகத்திலே வாழ்ந்த தமிழர் ஒரு வழக்கறிஞரும் போட்ட வழக்கிலே கருணாநிதியோ தமிழ்நாடு அரசோ எதுவும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் நாதியத்தை இனம் என்று அவன் தெரிஞ்சுக்கிட்டான். 2016 இதே உச்சநீதிமன்றம் ஒரு அப்பாரட்டஸ் தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பை, இந்த இறுதி தீர்ப்பை செயல்படுத்த ஒரு கருவி தேவை அவங்க சொல்லியிருக்காங்க தீர்ப்புலையே, அது போல் நீங்கள் அமைங்கன்னு சொன்னது தான் குற்றம். உடனே அடிக்கிறாங்க. கேபிஎன் தமிழனுடைய பேருந்து ஆம்னி பஸ்ஸஸ், நூற்றுக்கணக்கான பஸ் அங்கே நிற்கிது ஷெட்டில், கொளுத்துறாம். பக்கத்தில் லாரிகள் நிற்கிது, தமிழ்நாட்டு லாரிகள், அதையெல்லாம் கொளுத்துறாம். பெங்களூரில் ஃபோன் பண்ணி சாம்பல் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் போலீஸ் வந்துச்சு, கர்நாடக போலீஸ் அந்த இடத்துக்கு. எவன் மேலேயும் வழக்கு கிடையாது, எவன் மேலேயும் வழக்கு கிடையாது, எவனும் தண்டிக்கப்படலை. இவ்வளவு நடந்து. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு லாரி டிரைவர் அவரை சட்டையெல்லாம் உறிஞ்சி, வேட்டியெல்லாம் உறிஞ்சி, ஒரு அன்றவாரவோ நிறுத்தி கும்பிட சொல்லி, காவேரி கர்நாடகம் தான் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்ல வச்சு வீடியோ எடுத்து போட்டாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு காட்டு மிராண்டிகள் கன்னடர்கள் என்பதற்கு அது எடுத்துக்காட்டு இல்லையா? எவ்வளவு கயவர்கள், காட்டு மிராண்டிகள். அவனோட என்ன உறவு உங்களுக்கு? அதை எவனும் கண்டிச்சானாங்க அந்த காலத்தில்? அந்த ஊரில் அந்த கட்சியெல்லாம் ஒரு பையன் பிஹெச்டி படிக்கிற பையன், தமிழ் பையன், பெங்களூரில் தமிழர் பகுதியில், அவன் ஏதோ ஒரு போட்டானான், காவேரி தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னு எழுதிட்டான் முகநூல் எழுதியும். அதுக்காக அவனை பிடிச்சி நடுத்தருவில் வச்சு அடித்து மண்டி போட வச்சு கும்பிட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பையனை, சின்ன பையன் 19, 20, 22 வயசு தான் இருக்கும் அந்த பையனை, அவனை அதுபோல் காவேரி கன்னடர்களுக்கு தான் சொந்தம்னு அவனை சொல்லி கும்பிட்டு சொல்ல வச்சு வீடியோ எடுத்து போட்ட கயவர்கள் கன்னடர்கள். பிறர் துன்பத்தை ரசிக்கக்கூடிய கயவர்கள், மனச்சான்று இல்லாதவர்கள். அங்கு ஒரு ஒழுக்கமான யோக்கியமான அரசியல் இருந்தால் அது நடக்குமா? இப்போ கமலஹாசன் சொல்லிட்டாரு, நீ பதில் சொல்லு. அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. கமலஹாசன் தன்னுடைய நிலைப்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் தான் மூத்த மொழி, தமிழ் தோன்றுவதற்கு முன்னாடியே கன்னடம் தோன்றிருச்சு. ஏன் உலகத்தில் லத்தீன், கிரீக் எல்லாம் தோன்றுவதற்கு, சீன மொழிலாம் தோன்றுவதற்கு முன்னாடியே கன்னடம் தோன்றிருச்சு. அவ்வளோ பெரிய இலக்கியங்கள் எங்கிட்ட இருக்குது, அறிக்கை கொடுத்துட்டு போ. இவ்வளோதானே விஷயம். அதுக்கு தெருவில் இறங்கி கமலஹாசன் படம்லாம் அங்கே வரக்கூடாதுங்கிறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடனே தமிழ் சினிமா வரக்கூடாதுங்க, உடனே தமிழ் சினிமா வரக்கூடாது. தமிழ் அவன் ஏன் இங்கே நடிக்கலாமா? கதாநாயகனா, கதாநாயகியா, சிரிப்பு நடிகரா, புடலங்கா நடிகரா, கன்னட நடிக்கலாமா? அங்கே மட்டும் நாங்கள் இனிமேல் கேட்போம். அவன் இங்கே நடிக்கிறான், அவன் ஏன் இயக்குனர் அங்கே வர்றான், கன்னடக்காரன்? இதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை, விட்டுட்டோம். அதனால் அந்த அகம்பாவம் ஆணவத்தில் அவன் பண்ணுறான். ஒரு வார்த்தை இந்த சித்தராமையா முதலமைச்சர், காந்தியின் கொள்ளு பேரன், அகிம்சாவாதி சித்தராமையா, காங்கிரஸ்காரன், முதல்வராக இருக்க கயவன் கண்டிக்கவே இல்லை. தப்பு, கண்டிக்க வேண்டாம். பண்ணி எங்களோட கண்டிக்க வேண்டாம், அதெல்லாம் செய்யாதீங்க, நாங்கள் பேசிக்கிறோம். கன்னடம் தனி மொழி, தனி செம்மொழி, தமிழுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் பேசிக்கிறோம் என்று ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை அவன் சொல்ல மாட்டான், விஜயேந்திரன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் ரொம்ப பாஜக, அவர் தீவிரமானவர். இப்படி இருக்குங்க. அதெல்லாம் எங்களுக்கு பயம் ஏற்பட்டது. அடுத்து கர்நாடக தமிழர்களை தாக்குவான் அந்த கயவர்கள். எனவே எச்சரிக்கை ஆகணும். எச்சரிக்கையாக தமிழர்களை எச்சரிக்கை பண்ணுறோம். ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடி பேசுவார்கள்ல, அதெல்லாம் இல்லை. அது பண்ணுங்க, அவர்கள் பேசுவதற்காக இல்லை, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் எச்சரிக்கையாக இருங்க. பழையபடி அங்கே கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது கை வைத்தால், இந்த கன்னட கயவர்கள் கை வைத்தால் பதிலடி கொடுக்க வேண்டும். அங்கங்கே பதிலடி கொடுக்கணும். பட்டியல் எடுங்கள், பதிலடி கொடுக்க தயாராகுங்கள். அதுக்கு தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இப்படியே அழிஞ்சிக்கிட்டே இருப்போமா? அப்படிப்பட்ட போரில் நம்ம சில பேர் செத்தாலும் பரவாயில்ல. ஒரு நாதியத்தை இனமாக கேட்க நாதி இல்லாமல் நினச்சப்பெல்லாம் நாய்கள் எவன் வேணாலும் அடிப்பான். ஆந்திராவுக்கு பஸ்ஸில் போகிறாங்க, அவன் என்ன வேலைக்கு போகிறானோ, அவன் சந்திரகார வரனானே ஒரு 20 பேரை பிடிச்சி கொண்டு வச்சுக்கிட்டு சுட்டுக்கோட்டி என்னடா தெரியாயா? நீ மரம் வெட்டுறவை பிடிச்சியா? மரம் வெட்டுறவை பிடிச்சியா? இப்போ மரம் வெட்ட தான் வருவான்னு.
பஸ்ஸில் போனவனை இறக்கி விட்டு தெலுங்க ஆந்திராவில் வச்சு சுட்டு கொள்றான். வரிசையாக அவன் அதை படம் எடுத்து போடுறான். அடித்து துன்புறுத்தி என்னென்னமோ பண்ணிட்டு அப்புறம் கட்டி வச்சு அதை படம் எடுத்து சுட்டு கொள்றதே போட்டான் தெலுங்க. கேட்க நாதி இல்லாத ஒரு இனமாக இருக்குங்க. கேட்க நாதி இல்லாத இனமாக இருக்குது. ஏன் நம்ம ஏன் நாதி இல்லை? எவனையே கேட்கணும், ஏன் கேட்டுட்டு இருக்கணும்? ஸ்டாலின் கேட்கவில்லை, எடப்பாடி கேட்கவில்லை. அந்த தொங்குலாம் தொங்காதீங்க தம்பிகளா. இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு யார் கண்டிக்கிறாங்க? தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் தலைவர் சீமானும் தான் கண்டிக்கிறோம். கடுமையாக சீமானு, வேல்முருகன் தமிழ் தேசிய பேசுவார். எங்கள் முகாம் தான் தமிழ் தேசிய முகாம் தான். சீமானாக இருக்கட்டும், வேல்முருகன், நாங்கள் எல்லாம் தமிழ் தேசிய முகாம் தான். நாங்கள் தான் கண்டிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். வேறு யார் கண்டிக்கிறாங்க? எனவே நாம் அடுத்தது கண்டனத்தோடு நிற்கக்கூடாது, களத்தில் இறங்கவும் தயாராக வேண்டும். இல்லைன்னா நம்ம இனம் ஒரு நாதியத்தை இனமாக வாழ்ந்த இனம்ப்பா தம்பிலா. வாழ்ந்த இனம் சேர சோழ பாண்டியன்னு சொல்கிறோம். கரிகாலன் பரம்பரை, சேரன் செங்குட்டுவன் பரம்பரை, பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் பரம்பரை. ஞாபகம் வச்சுக்க. 2000 ஆண்டுக்கு முன்னதான் நாங்கள் வீரமாக இருந்தோம். அது கற்பனை அல்ல, அதுவும் உண்மை. 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் புதிய கரிகாலனாக, புதிய செங்குட்டுவனாக, ஆரிய படை கடந்த புதிய நெடுஞ்செழியனாக வந்தோம் என்று விடுதலை புலிகள் வந்தார்கள் இல்லையா? பிரபாகரன் தலைமை தாங்கினார் அல்லவா? இந்த இனம் தானே, நம்ம ரத்தம் தானே. அந்த வீரம், அந்த அறிவு, அந்த அர்ப்பணிப்பு நமக்கும் உண்டு. தமிழ்நாட்டிலும் அது அரங்கேற வேண்டும். எதுக்கு? அநீதியை எதிர்த்து. கன்னடன் தமிழன் அங்கே அடித்தான்னாக்க தமிழ்நாட்டில் பதிலடி பல வகையில் பல வடிவங்களில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவர்கள் பொறுப்பு. நம்ம ஸ்டாலினையும் எடப்பாடியும் சொல்ல முடியாது, இவங்களாம் தொங்கிட்டு இருக்க முடியாது. கன்னடர்கள் பொறுப்பு தான், அவர்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த விழிப்புணர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் எல்லா வடிவங்களிலையும் எழுப்ப வேண்டும். ஏற்கனவே நடந்ததை சிந்திச்சு பாருங்கள். இப்படித்தான் நமக்கு தொடர்ந்து நடக்க வேண்டுமா என்று எண்ணி பாருங்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும். நம்ம காலத்தில், உங்கள் காலத்தில் இதை மாற்றி அமைத்து நம்ம யாரையும் வல்லுவிக்க சண்டை போகக்கூடாது. வன்முறையை நம்ம ஆயுதமாக யாரிடம் போய் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நம்மீது வன்முறை பாய்ச்சப்பட்டால் அதுக்கு பதிலடி கொடுத்து அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த வகையிலே சிந்தியுங்கள், உறுதி எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நம்முடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களுக்கும் பொதுநிலையிலே இருந்து இதை செவிமடுத்த பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் விருந்தினராக வந்திருந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய நடிகர் சிவராஜ்குமார் அவர்களை பாராட்டி உறவு கொண்டாடும் முறையில் நான் அவருக்கு சித்தப்பா என்று கமலஹாசன் சொன்னார். நான் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் இனமும் கன்னட இனமும் ஒன்றுதான், ஒரு குடும்பம்தான் என்று உறவு சொல்வதற்காக இயல்பாக தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்று சொன்னார். அங்கே கன்னடத்தை தாழ்த்தி தமிழை உயர்த்துகின்ற உள்நோக்கம் எதுவும் கமலஹாசனுக்கு கிடையாது. அதற்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டனம் தெரிவிக்கலாம், மாற்று சொல்லலாம், தவறு இல்லை. தெருவில் இறங்கி அவருடைய சுவரொட்டிகளை கிழிக்கிறது, படத்தை அனுமதிக்க முடியாது என்று அராஜகம் பண்ணுறது, அந்த அராஜகத்தை கண்டிக்காமல் ஆதரிக்கின்ற நிலையிலே நாட்டு முதலமைச்சர், அந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இருப்பது, பாஜகவினுடைய மாநில தலைவர் விஜயேந்திரா என்ற நபர் அறிக்கை கொடுப்பது எல்லாம் அந்த தமிழினத்துக்கு எதிராக கன்னட இனவெறியை ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள் தூண்டிவிடும் செயல். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் காவேரியில் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்காக 91 நவம்பர் டிசம்பரில் கர்நாடகம் வாழ் தமிழர்களை இனப்படுகொலை செய்த கும்பல் கன்னட வெறி கும்பல். அது எவனையும் தண்டிக்கலை, ஏராளமான வேற படுகொலை செஞ்சான். தமிழர்களுடைய வீடுகளை கொளுத்தினார்கள், வணிக நிறுவனங்களை கொள்ளையடித்தார்கள், 2 லட்சம் பேர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள், நடந்தே வந்தார்கள் 91. ஞாபகம் பற்றி பாருங்க. அதுக்கப்புறம்
2016 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, இதற்கு மேலாண்மை ஆணையம் போன்ற ஒரு கருவியை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை எதிர்த்து அங்கே பெங்களூரில் ஷெட்டில் நின்ன கேபிஎன் ஆம்னி பஸ், நூற்றுக்கணக்கான பேருந்துகள் சரக்குந்துகளை எரித்து சாம்பலாக்கிய கும்பல் இந்த கன்னட இனவெறி கும்பல். இப்போ அடுத்தது கமலஹாசன் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பின உடனே கன்னட தமிழர்களை, கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களை படுகொலை செய்வார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி இந்த தடவை நடந்தால் பதிலடி கொடுப்போம் என்ற செய்தியை வெளிப்படுத்தவும் கண்டனம் தெரிவிக்கவும் தான் இன்றைக்கு தஞ்சையிலே தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த முன்னின்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. கன்னட இனவெறியர்கள் கர்நாடக தமிழர்களை தாக்குவார்களோ என்ற அச்சம்தான் முதன்மையானது. கர்நாடக தமிழர்கள் பாதுகாப்புக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஏன்னா பல தடவை அவங்க படுகொலை செய்திருக்கிறார்கள், இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களுக்கெல்லாம் இனி இடம் கொடுக்கக்கூடாது என்ற முறையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம். மக்கள் நீதி மையம் தம்பிகளும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய கண்டனத்தையும் இதில் தெரிவிக்கிறார்கள். மழை இருந்த பொழுதும் அது கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. இப்போ கமலுக்கு எதிராக சித்தராமையா அங்கே முதல் தடவை தான் கலந்தார். ஆனால் இங்கே தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் கருத்தும் தெரிவிக்கல. எப்படி என்ன செய்யணும் தமிழக அரசு? அதாவது இந்த ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் தம்பி கேட்டதுக்காக. நம்ம பல பேரை ஏராளமான படுகொலை பண்ணாங்களா 91 நவம்பர் டிசம்பரில். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அங்கே போய் பார்க்கல, அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி அங்கே போய் பார்க்கல. ஒரு வாரம் கழிச்சாவது பார்க்கலாம்ல, பார்க்கவே இல்லை. ஆனால் அஸ்ஸாமில் பீகாரிகள் தாக்கப்பட்ட உடனே லல்லு பிரசாத் யாதவ் அங்கே போனார், அஸ்ஸாமுக்கே போனார், பார்த்தார், பிரதமரை பார்த்தார், தலைமை அமைச்சரை பார்த்தார், அதை குடியரசுத் தலைவரை பார்த்தார். அவன் மக்களுக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட ஒரு இன பாதுகாப்பு அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை. திமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு இல்லை. அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தது ஜெயலலிதா. அந்த அம்மாவும் போய் பார்த்துருக்கலாம், பாதுகாப்போடு பார்த்துருக்கலாம், போவே இல்லை. அவர்கள்லாம் தங்களுடைய பதவிக்காக தமிழினத்தை காவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுக அதிமுக என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் அனாதைகள் தமிழ்நாட்டு தமிழர்கள். அப்புறம் அவனே அனாதையாக இருக்கும்போது கர்நாடக தமிழர் என்ன நமக்கு கீழ்ப்படிஞ்சு சேவை பண்ண வேண்டிய நாய்கள் என்ற பொருளில் கன்னட வெறியன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பழைய வீரம், பழைய மானம், நம்முடைய சகோதர இரத்த உறவு கன்னட தமிழர்களுக்கு நமக்கும் உள்ள உறவு, இதனுடைய அடிப்படையில் பதிலடி கொடுக்கறது என்ற முறையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்போ அதை ஏன் கண்டனம் பண்ணலை, ஏன் இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலை? இப்போ இப்படி கிழிக்கிறது தப்பு என்று ஸ்டாலின் ஏன் சொல்லலை? அவருடைய கவுண்டர் பார்ட் சித்தராமையா சொல்கிறாருல்ல, தப்பு தான், சில கமலஹாசன் பேர் தப்பு தான், கோபம் வரத்தான் செய்யும் சொல்கிறாருல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டு இங்கே பதவியில் இருக்கீங்க. அடுத்தது இந்த நிலையில் தமிழன் தமிழச்சி எப்படி அனுமதிக்கிறீங்கிறதான் எங்கள் கேள்வி. பழைய தலைமுறை இல்லை, புதிய தலைமுறை எழுந்து வருகிறது. அது பதிலடி கொடுக்கும், எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்னும் பல இடங்களில் தமிழ் தேசிய பேரியக்கம் நாளை மறுநாளெல்லாம் நடத்துகிறது. எல்லாரும் நடத்த வேண்டியதான் இது.